கண் திருஷ்டி அகலணும்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? அதாவது மயில் தோகை எல்லாருக்குமே கிடைக்கும் கண்டிப்பாக. நிறைய பார்க்கு, ஸோ அது மாதிரி தோட்டம் அந்த மாதிரி இருக்கிறதுல மயில் நடமாடும். ஸோ மயில் நடமாடத்துல கண்டிப்பாக தோகை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த தோகையை கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. எடுத்து வச்சுட்டிங்கன்னா யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா சாமி படத்துக்கிட்டலாம் வச்சுருப்போம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரிகாரமாக பண்ணுறது. ஒரு பாத்திரம் இல்லைன்னா ஒரு சொம்பில் ஃபுல்லாக வந்து அரிசி நிரப்பி, அதாவது அரிசின்றது பச்சரிசியாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதில் ஃபுல்லாக நிரப்பிட்டு எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 7, 8 இல்லைன்னா 9 இந்த மயில் தோகை உடைய எண்ணிக்கை வந்து நல்லா அழகாக ஒரு நூல் போட்டு கட்டிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பச்சை நூலில் கட்டுறது இன்னும் விசேஷங்க. ஸோ அதை கட்டி இந்த அரிசியில் வந்து சொருக்கி வச்சுருங்க. அதாவது ஹாலில் தாங்க வைக்கணும். மற்றவங்க வரும்போது உங்கள் கண்ணில் படுற மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. கல்லடி பட்டாலும் பண்ணலாம், கண்ணடி படக்கூடாது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வச்சிங்கன்னா படிப்படியாக கண் திருஷ்டி குறையும். மந்த்லி ஒன்ஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, நல்லதே நடக்கும்.